ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் லிக்விட் ட்ராப் மாடலில் பைண்டிங் எனர்ஜியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு நியூக்ளியஸில் ப்ரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே இருக்கும். அந்த ப்ரோட்டானும் நியூட்ரானையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் வந்து பைண்டிங் எனர்ஜி. அந்த நியூக்ளியஸில் ப்ரோட்டானும் நியூட்ரானும் ரொம்ப க்ளோஸ்டாக பேக்காக இருந்துருச்சுன்னா அதை செப்பரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு லார்ஜர் பைண்டிங் எனர்ஜி தேவைப்படும். அதுவே அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ப்ரோட்டானும் நியூட்ரானும் ரொம்ப லூஸ்லி பேக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கம்மியான பைண்டிங் எனர்ஜி தான் வந்து தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் லார்ஜர் பைண்டிங் எனர்ஜி வந்து தேவைப்படுதுன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளான நியூக்ளியஸ். கம்மியான பைண்டிங் எனர்ஜி தேவைப்படுதுன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நான் 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 3 எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்குது, கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிருக்கு. ஓகே, ஸோ மாஸ் நம்பர் சேமாக இருக்குது, அதனால் வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து எல்லாத்துக்குமே சேமாக இருக்காது. ஏன்னா இங்கே அட்டாமிக் நம்பர் வந்து வேரி ஆகுது. ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து எதை பொறுத்து வந்து வேரி ஆகுதுன்னா, இங்கே கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பரை பொறுத்து தான் வந்து வேரி ஆகுது. இப்போ இந்த கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸில் எந்த எலிமெண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி வந்து தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா, the variation of binding energy with respect to the atomic number equal to 0ன்னு நம்ம கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி பாயிண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி இருக்கிற வந்து நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளான நியூக்ளியஸ், மோஸ்ட் ஸ்டேபிளான நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். 2013 வந்து கேட்டிருக்காங்க. The binding energy of a light nucleus Z, A in mega electron volt is given by the approximate formula B equals A, Z equals 16A minus 20A power 2 by 3 minus 3 by 4 Z square A power minus 1 by 3 plus 30 N minus Z square divided by A, where N equals A minus Z is the neutron number. The value of Z of the most stable isobar for a given A is. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ட்ராப் மாடலில் வந்து செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வின்னு எழுதியிருக்கேன் இல்லையா, இது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் டேர்ம், எஸ் வந்து சர்ஃபேஸ் டேர்ம், தேர்டு வந்து கூலும் டேர்ம், ஃபோர்த் வந்து சிமெட்ரி டேர்ம். ஓகே, ஸோ பவரை வச்சு தான் நம்ம வந்து இது என்ன டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். பவர் 2/3 இருந்துச்சுன்னா அது சர்ஃபேஸ் டேர்ம், பவர் -1/3 இருந்துச்சுன்னா அது வந்து கூலும் டேர்ம், பவர் வந்து ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரி டேர்ம். ஓகே, ஸ்டேபிள் ஐசோபார். ஐசோபார் அப்படின்னா என்னென்னா, இந்த எலிமெண்ட்ஸை சொன்னேன் இல்லையா, மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்குது பட் அட்டாமிக் நம்பர் வந்து வேரியாக இருக்குது. ஸோ தான் இந்த எலிமெண்ட்ஸை தான் வந்து நம்ம வந்து ஐசோபார்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா த வேல்யூ ஆஃப் தி Z அட்டாமிக் நம்பர் தான் வந்து நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கொஷின்லேயே வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோபார் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோபார் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு வந்து மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி இருக்குன்னா நம்ம வந்து இந்த கண்டிஷனை தான் அப்ளை பண்ணணும். d/dz ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கிற பி டேர்மை இந்த ஈக்குவேஷனை வந்து ஜெட்டை பொறுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஈக்குவேட் டு 0. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஜெட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா Z வந்து இல்லை, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து டேர்மில் தான் வந்து Z வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, Zன்னு இருக்குது. இங்கே N மைனஸ் Zன்னு இருக்குது இல்லையா, ஆல்ரெடி இங்கே என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க A மைனஸ் Z. ஸோ இங்கே N இருக்கிற இடத்துல A மைனஸ் Zன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A மைனஸ் 2Zன்னு வரும். ஸோ இந்த பிளேஸில் A மைனஸ் 2Z வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ A மைனஸ் 2Zட்டும் வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போது இந்த டிபியை வந்து டிஎஸ்ஸை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஜெட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அண்ட் ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா Z வேல்யூ இல்லை. ஸோ தேர்ட் டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். இதில் Z ஸ்கொயர் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2Z வரும். ரிமைனிங் டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் 30 இருக்குது. இங்கே இதை வந்து நீங்கள் ஜெட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா
2 இன்ட்டு ஏ மைனஸ் 2zன்னு வரும். அதுக்கப்புறமா இந்த டேர்மை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2ன்னு வரும் ஈக்குவேட் டு 0. ஓகே, ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கும், இதுக்கும் கேன்சல் ஆகிடும், 4க்கும் 2க்கும். ஸோ -3/2 z a பவர் -1/3 மைனஸ் இங்கே 30 இன்ட்டு 2 இன்ட்டு -2. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -20 டிவைடட் பை a minus 2z equal to 0. இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனை நான் வந்து ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏவால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு a வரும், இங்கே ஒரு a வரும். ஸோ இந்த ஏக்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே a பவர் 1ன்னு அர்த்தம். ஸோ 1 - 1/3 வந்து பார்த்திங்கன்னா 2/3ன்னு வரும். ஓகே, ஸோ ரிமைனிங் டேர்ம் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். -120 இன்ட்டு -2, ஸோ +240 zன்னு இங்கே எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா z வந்து காமனாக இருக்குது. ஸோ z வந்து வெளியே எடுத்துக்கோங்க. -3/2 பவர் a பவர் 2/3 ப்ளஸ் 240 ஈக்குவல்ஸ் டு 0, ஈக்குவல்ஸ் டு +120a. ஸோ இப்போ இதில் வந்து z-ஓட ஈக்குவேஷனை மட்டும், z-ஓட வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஏன் இந்த ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வந்திருக்கேன்னா, எனக்கு ஆப்ஷன்ஸ் A, B, C, Dயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. a/2 ப்ராக்கெட் 1 மைனஸ் a 2/3 டிவைடட் பை 160 பவர் -1. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் வந்து நான் வந்து இது மாதிரி டிவைடட் பை 2/3 அப்படின்னு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து z வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இல்லையா. இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் 2/3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர்லேயும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 3க்கும் 120க்கும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 2க்கும் கேன்சல் ஆகும், 3க்கும் கேன்சல் ஆகும். இங்கே 3யும் 240யும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 80a டிவைடட் பை -a பவர் 2/3 ப்ளஸ் 160. ஓகே, ஸோ இந்த 80 தான் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 160 டிவைடட் பை 2ன்னு எழுதியிருக்கேன். ரிமைனிங் டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன், அதை நான் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் ஜூன் 2014 கேட்டிருக்காங்க. இஃப் தி பைண்டிங் எனர்ஜி B ஆஃப் a nucleus is given by B equals AVA minus AS a power 2/3 minus A symmetric 2z minus A square by A minus AC z square divided by A power 1/3, where AV is equal to 16 mega electron volt, AS value 16 mega electron volt, A symmetry value 24 mega electron volt, and A coulomb value 0.75 mega electron volt. Then for most stable isobar for a nucleus with mass number 216s. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோபார்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து லார்ஜராக இருக்கும். கண்டிஷன்ஸை எழுதிக்கோங்க. dB/dz ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்கிற பைண்டிங் எனர்ஜி ஈக்குவேஷனை நம்ம வந்து ஜெட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஜெட்டோட வேல்யூ வந்து இல்லை, ஜெட் டேர்மும் இல்லை. ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது 0 தான் வரும். இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த்துலேருந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 2z மைனஸ் a ஸ்கொயர் இருக்குது, இங்கே z ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஜெட்டை வச்சு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் 2 வந்து முன்னாடி வரும், மைனஸ் a சிமெட்ரி 2 இன்ட்டு 2z மைனஸ் a. இந்த 2z நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 2 மட்டும் வரும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். மைனஸ் இந்த z ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஜெட்டை பொறுத்து 2zன்னு வரும். ஸோ -2z AC டிவைடட் பை A பவர் 1/3 அண்ட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கு. ஓகே, ஸோ மிச்சதை வந்து ஈஸி, ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A சிமெட்ரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, தென் A வேல்யூ கொடுத்துருக்காங்க 216, ஏசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கூலும் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.75 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் வரும். -96 2z minus 216 divided by 216 minus 1.5z divided by 6 equal to 0. ஸோ இதையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4/9 2z minus 216
minus Z/4 equals to 0. ஓகே, ஸோ நெகட்டிவ் சைன் வந்து காமனாக இருக்குது, அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. தென் ரெண்டுத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு Z equals to 84 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம். இது December 2015 கேட்டிருக்காங்க. ஆஃப் தி நியூக்ளியை ஆஃப் மாஸ் நம்பர் A equals 125, the binding energy calculated from the liquid drop model given that the coefficients for the Coulomb and asymmetry energy are AC equals 0.7 mega electron volt and asymmetry equals 22.5 mega electron volt respectively is a maximum for. ஓகே, ஸோ 4 எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி இருக்கோ அதோட அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபார்முலா எப்பவுமே ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம கொடுக்காதனாலே நாம்ளே வந்து செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா எழுதிடலாம் லிக்விட் ட்ராப் மாடலில். ஸோ B equals AV A minus AZ A power 2/3 minus AC Z into Z minus 1 divided by A power 1/3 minus A symmetry A minus 2Z square divided by A plus delta. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வால்யூம் டேர்ம், சர்ஃபேஸ் டேர்ம், கூலும் டேர்ம், சிமெட்ரி டேர்ம், இது வந்து பேரிட்டி டேர்ம். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் வந்து கண்டிஷன்ஸ் வந்து இப்போ அப்ளை பண்ணோம். dB/dz equal to 0. ஸோ இந்த கொடுத்துருக்கிற B ஈக்குவேஷனை Z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அண்ட் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு டூ டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா Z டேர்ம் வந்து இல்லை. ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ ரிமைனிங் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து டேர்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே Z into Z minus 1 இருக்குது இல்லையா, அண்ட் A minus 2Z square இருக்குது. ஸோ Z into Z minus 1ன்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, Z square minus Z. ஓகே, இப்போ Z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2Z minus 1ன்னு வரும். அதே மாதிரி இந்த டேர்ம் நான் இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கேன். Z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ 2A minus 2Z வரும். இதை மட்டும் நீங்கள் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2ன்னு வரும். ஓகே, ஸோ அதை எழுதியிருக்கேன். இப்போ அதை தான் வந்து இங்கே வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மைனஸாக இருக்கிற டேர்மை வந்து ஈக்குவல்ஸ்க்கு இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளஸ் சைடு, அப்போ ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்து ஏசி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களே 0.7, அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 125. ஓகே, தென் ஏ சிமெட்ரி வேல்யூ கொடுத்துருக்காங்க 22.5. ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். 0.7 டிவைட் பை 5, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 125 வந்து 5. இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். 22.5 into 4 வந்து பார்த்திங்கன்னா 90, 125. ரிமைனிங் டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.14 2Z minus 1 equals 0.72 125 minus 2Zன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0.14 into 2Z minus 0.14 equals 0.72 into 125 minus 0.72 into 2Z. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். அதில் ஜெட்டோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா 52. ஓகே, ஸோ இந்த 52 வந்து கொடுத்துருக்கிற வேல்யூஸில் எங்கே ஜெட் வேல்யூ 52 இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து 52 இருக்குது. ஸோ இந்த எலிமெண்ட்டை தான் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும்.